சரி, உன் மனசில் இருக்க எல்லாத்தையும் கொட்டு, வெங்கடேஷ் சொன்னான். சொல்கிறேன். எங்கேயோ எந்த ஊர்லேயோ எவ்வளோ முகம் தெரியாத ஒருத்தி, அவளை நம்ம ராமு வச்சிருக்கான் என்பதுதான் நாம் கிளப்பிவிடும் மக்கப்போர். அந்த ஊர் பேரெல்லாம் நம்ம சுற்றி 50 கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கக்கூடாது. காரணம், ஊரும் பேரும் மெய்யா இருந்தால் சம்பந்தப்பட்ட ஆள்கள் தேடி பிடித்து நம்ம ராமுவை உதப்பாங்க வெளுப்பாங்க. ஆகையால் பேரும் ஊரும் கற்பனையாக இருக்கணும். நிறுத்தினான். இது சாத்தியமில்லை. கணேஷ் இப்படியும் அப்படியுமாய் தலையசைத்தான். எல்லோரும் அவனை பார்த்தார்கள். பேரூரெல்லாம் கற்பனையாக வைக்க முடியாது. எல்லா பேரும் ஊரும் எங்கேயும் இருக்குது. உதைக்க வரவன் 50 கிலோமீட்டர் தாண்டி இருந்தாலும் வந்து உதைப்பான். கணேஷ் உண்மையை சொன்னான். வசந்த் அசரவில்லை. சரி, ராமுவை வழிக்கு கொண்டு வர இது திட்டமே தவிர வேறு எதுக்கும் இல்லை. அதனால் வதந்தியை இந்த ஊருக்குள்ளேயே பரப்புவோம். நமக்கு தேவை ராமுவை 10 பேர்கள் அவன் முகத்துக்கு நேராக கேட்கணும். அவன் தலை குனியணும், மனசு மாதிரி கல்யாணம் முடிக்கணும். அதனால் வதந்தி இந்த ஊரில் மட்டும்தான் சுற்றணும். இதை மீறி அதை தாண்டி போனாலும் நாம் சமாளித்து தான் ஆகணும். வேற வழி இல்லை. ஒரு காரியத்தில் ஏற்ற இறக்கம் இருக்கத்தான் செய்யும். சமாளிக்க வேண்டியது தான். சொல்லி நிறுத்தினான். நண்பர்கள் முகங்களில் தீவிர சிந்தனை ரேகைகள் பரவியது. ஆளாளுக்கு பரிதவிப்பது போல் அல்லாடினார்கள். சிறிது நேரத்திற்கு பின், சரி சமாளிப்போம், பாலு துணிந்தான். மேலே சொல்லு என்றான் வெங்கடேஷ். அவள் திருமணமானவள். புருஷன் வெளிநாட்டில் வேலையாக இருக்கான். இவ இங்கே தனியாக வாழறாள். கணவன் பிரிவு, ஏக்கம், தாக்கம். அவள் ராமுவிடம் கவுந்துட்டாள். இவனும் அவளை வச்சிருக்கான். விஷயம் வெளிநாட்டில் இருக்கிற கணவனுக்கு தெரிய அவன் உடனே இவளுக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பிட்டான். வசந்த் நிறுத்தினான். நண்பர்கள் முகங்களில் திகிலடித்தது. அவன் உன்னால தான் நான் கேட்டேன், என்னை கைவிட்டுறாத, கல்யாணம் பண்ணு. மீறி கைவிட்டா நான் போலீஸ்க்கு விலாவரியாக எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிப்பேன்னு சொல்கிறா. 2வது முறை நிறுத்தி நண்பர்களை பார்த்தான் வசந்த். அவர்கள் முகங்களில் ஈயாடவில்லை. ராமு மிரண்டு போய் வெட்கக்கேட்டை வெளியில் சொல்ல முடியாமல், அவளை கல்யாணமும் பண்ண முடியாமல், கல்யாணம் வேணாம் வேணாம்னு இங்கே காலத்தை கடத்துறான். இதுதான் நாம் சொல்ல போகிற செய்தி, வதந்தி என்று 3வது முறையாக நிறுத்தி நண்பர்களை ஏறிட்டான் வசந்த். அவர்கள் வாய் பேசவில்லை, இறுகி இருந்தார்கள். ஐடியா சரியா? எல்லாம் கோர்வையாக வருதா? குறை உள்ள இடத்த சொல்லுங்கள், சரி செய்துக்கலாம். முடித்து நண்பர்களை பார்த்தான் வசந்த். அவர்கள் மத்தியில் மௌனம், மனங்களில் யோசனை அலசல். 10 நிமிடங்களுக்கு பின், இல்லை கொஞ்சம் கூட பிசிறு குறையல. பாலு பலமாய் தலையாட்டினான். மீதி உள்ளவர்களின் மனங்களிலும் அதே பட்டது. ஆமோதிப்பது போல் தலையசைத்தார்கள். வசந்த் மனதில் தெம்பு தைரியம் வந்தது. இப்போ சொல்லுங்க, ஆள் பேர் ஊர் என்ன வைக்கலாம்? சொல்லி நிமிர்ந்து அமர்ந்து அடுத்த கட்டத்திற்கு தாவினான். மறுபடியும் நண்பர்களிடையே நிசப்தம், மனங்களில் யோசனை. மறுபடியும் சொல்கிறேன், பேர் ஊர் கற்பனையாக இருக்கணும். யாரையும் மனசில் வச்சு பழி வாங்குறதா இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் பின்னால் பிரச்சனை வர வாய்ப்புகள் இருக்குது. நம்மால் சமாளிக்க முடியாது, எச்சரித்தான் வசந்த். இந்த நேரத்தில் ஹெட் கிளர்க் ஏகாம்பரம் உள்ளே நுழைந்தார். எல்லோரும் வேலையை பார்க்காமல் கும்பலை அமர்ந்திருப்பதை பார்த்து முகம் சிவந்தார். என்ன இங்கே சேதி? நான் ஒருத்தன் இல்லைன்னா யாரும் வேலை பார்க்க மாட்டீங்களா? சத்தம் போட்டார். கூட்டம் 2 பம்மி கலைந்தது. ஆனால் வசந்த், பாலு, சேகர், கணேஷ், வெங்கடேஷ் அனைவரும் மாலை அலுவலகம் விட்டு கூடினார்கள். அருகில் உள்ள பாரதி பூங்கா அதற்கு வசதியாக இருந்தது. தனி இடம் பார்த்து புல்வெளியில் அமர்ந்தார்கள். பேர் ஊர் சொல்லுங்க. உடனே வசந்த் விட்ட இடத்திலிருந்து தொடர்ந்தான். சீதா, கணேஷ் சொன்னான். மாடனா வைக்கலாம் என்றான் பாலு. இந்து பேர் வேணாம், கிறிஸ்டின் முஸ்லீம் பேர் வைக்கலாம். ராமுக்கு இப்படியாவது நம்ம கலப்பு திருமணம் முடித்து சாதி மதத்தை ஒழிக்க நாமும் கொஞ்சம் ஒத்தாசையாக இருக்கலாம், வெங்கடேஷ் சொன்னான். இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது. சேகர் முகத்தில் மலர்ச்சி. அவனுக்கு சாதி மதம் பிடிக்காது. அதைத் தொடர்ந்து ஆளாளுக்கு தன் வாயில் வந்த பெயரை சொன்னார்கள். கடைசியாய் வசந்த் அஜிதா பேகம் என்றான். எல்லோருக்கும் பிடித்திருந்தது திருப்தி. சரி, ஊர். கணேஷ் அடுத்த கட்டத்திற்கு தாவினான். காசோலைக்குறிச்சி, சேகர் சொன்னான். அது எங்கே இருக்குது? வசந்த் அவனை பார்த்தான். அது யாருக்கு தெரியும்? நீ கற்பனையாக இருக்கணும்னு சொன்னேன், நான் வாயில் வந்ததை சொன்னேன். மற்றபடி இப்படி ஒரு ஊர் இருக்கா இல்லையா, அது எங்கே இருக்குது எல்லாம் எனக்கு தெரியாது என்றான். பேர் நல்லா இருக்கு. இந்த பேரை ஊரை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? வசந்த் மற்றவர் முகங்களை ஆராய்ந்தான். இல்லை, எல்லாரும் தலையாட்டினார்கள். வசந்திற்கு தட்டு தடங்கள் இல்லாத திருப்தி. அஜிதா பேகம், காசோலைக்குறிச்சி, பெண் ஊர் பேர்கள் முடிவாகிடுச்சு. அடுத்து பெண்ணோட கணவர் பெயர் கேட்டு கணேஷ் பார்த்தான். அது தேவையில்லை, இருந்தாலும் முகமது யூசிப் வச்சுக்கலாம். வசந்த் அதற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்காமல் அந்த பெயரை சொன்னான். முகமது யூசிப் எந்த வெளிநாட்டில் இருக்கான்? அவன் திருமணம் முடித்து அங்கே போய் எத்தனை வருஷம் ஆகுது?
எப்போ திரும்புவான் என்கிற விஷயங்களை இப்போவே நாம் முடிவு பண்ணிட்டோம்னா நம்மில் யாரும் குழப்பமில்லாமல் ஒரே மாதிரி வதந்தியை விடலாம். சேகர் தன் யோசனையை சொன்னான். அவனுக்கு எதையும் சரியாய் துல்லியமாய் செய்ய வேண்டும். இதுவும் நல்ல யோசனைதான். விஷயம் ஒரே மாதிரி பரவினாத்தான் எல்லோரும் நம்புவாங்க. வெங்கடேஷ் ஒத்து பாடினான். வசந்திற்கு இதுவும் சரியாகப்பட்டது. ஓகே, இதுவும் சரியான யோசனை. ராமுவை கவிழ்க்க எல்லோருக்கும் நல்ல யோசனையாகவே இருந்தது. இப்படி வச்சுக்கலாம், முகமது யூசுப் துபாயில் இருக்கான். அவன் அஜிதா பேகத்தை திருமணம் முடித்து துபாய் போய் 3 வருஷம் ஆகுது. இவர்களுக்கு குழந்தை இல்லை. 5 வருஷம் ஒப்பந்தத்தில் அங்கே போய் இருக்கான். திரும்ப இன்னும் 2 வருஷம் இருக்கு. என்ன சரியா? கேட்டு எல்லோரையும் பார்த்தான். சரியா இருக்கு, இதை இப்படியே சொல்லலாம். எல்லோரும் ஒட்டுமொத்தமாக சொன்னார்கள். இப்போ வதந்தி முழு வடிவமாச்சு. இனி நாம் அடுத்து யோசிக்க வேண்டியது ராமு. சொல்லி வசந்த் நிறுத்தினான். ராமுவை பற்றி யோசிக்க என்ன இருக்கு? வெங்கடேஷ் புரியாமல் கேட்டான். இருக்கு, நாம் விடுற இந்த வதந்தி ஒழுங்கா பரவினா ராமு மூச்சு விட்டு திரும்புறது செய்யலாம் இதே பேச்சா இருக்கும். இதை நம்பினவங்களும் நம்பாதவங்களும் அவன்கிட்டயே கேட்பாங்க. அதனால் ராமு நொந்து நூலாகி போவான். வீண் கெட்ட பேர், அவமானம், ஆத்திரம், மனசளவில் ரொம்ப கஷ்டப்படுவான். ஏன் விரக்தியில் எல்லைக்கே போய் பைத்தியக்கார மாதிரி கூட ஆகலாம். அவன் கஷ்டத்தை பார்த்து யாரும் அவனிடம் உண்மையை உளரக்கூடாது. அவனை வழிக்கு கொண்டு வர இதுதான் வழி. கிடுக்குப்பிடி. வெற்றிக்கு பிறகு நாம் அவன்கிட்ட உண்மையை சொல்லலாம் என்றான். பாலு, சேகர், கணேஷ், வெங்கடேஷ் இதை ஆமோதிப்பது போல் மௌனமாக இருந்தார்கள். அவர்கள் மனதில் வசந்த் சொல்வதெல்லாம் சரியாகவே பட்டது. வசந்த் அப்படித்தான் எல்லாவற்றையும் சரியாக யோசித்து வைத்திருந்தான். மாலை பூங்கா மரங்களில் பறவைகளில் குக்குரல்கள் அதிகமாக இருந்தது. விளக்குகள் எரிய ஆரம்பித்தன. சரி வசந்த், இந்த வதந்தியால் ராமு அதிகம் பாதிக்கப்பட்டு மனமுடைந்து தற்கொலை செய்து கொண்டால்? கணேஷ் திகிலாய் கேட்டு அனைவரையும் பீதியில் ஆழ்த்தினான். பாலு, சேகர், வெங்கடேஷ் முகங்களில் சட்டென்று கலவரம் பற்றியது. ஓர் உயிர் அநியாயமாக போக எவருக்கு சகிக்கும்? வசந்த் முகத்தில் எந்த கலவரம் அதிர்ச்சி இல்லை. முகம் எப்போதும் போல் தெளிவாக இருந்தது. ராமுவை பற்றி எனக்கு நல்லா தெரியும். கோலை இல்லை, அப்படி போக மாட்டான். அப்படி ஒரு முடிவு எடுத்தான்னா தடுக்க நான் இருக்கேன். இந்த வதந்திக்கு பிறகு நான் அவன் மேல் கண்கொத்தி பாம்பாய் கண் வைத்திருப்பேன். அதனால் நீங்கள் அவன் உயிரை பற்றி கவலைப்படாதீங்க என்றான் வசந்த். கேட்டவர்கள் முகங்களில் நிம்மதி சாயல். அப்புறம் இதையும் நல்லா கேட்டுக்கோங்க, வதந்திக்கு முழு வடிவம் கொடுத்தாச்சு. பரப்ப போகிறது நீங்கள், நான் சம்மந்தப்பட மாட்டேன். நான் ரொம்ப நல்ல பிள்ளையா எப்போதும் போல ராமு கூடவே இருப்பேன். இந்த வதந்தியை சுட்டி காட்டி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் அவனை உண்மையானு கேட்டு நச்சரிப்பேன். இல்லைனா திருமணத்துக்கு சம்மதின்னு வற்புறுத்துவேன். மணமகள் அவன் மாமா மகன் ரோஜா. இதில் எந்த மாற்றமும் கிடையாது. அவள் தான் இவனுக்காக பிறந்திருக்காள், காத்திருக்காள். இவன் மேல் உயிரையே வச்சிருக்காள் என்றான். கேட்ட எல்லோருக்குள்ளும் ஓரளவிற்கு தெளிவு தெம்பு வந்தது. சரி, இப்போ மணி 7:10. யார் யார் எப்போ எங்கே எப்படி வதந்தியை பரப்புறது? கேட்டு கணேஷ் நண்பர்களை பார்த்தான். அது மொத்தமும் பாலுவோட பொறுப்பு. அவன் யோசனை திட்டமிட்டபடி மற்றவங்க செயல்பட்டால் காரியம் கச்சிதமாக முடியும் சொல்லி சுமையை அவன் மேல் சுமத்தினான் வசந்த். எல்லோரும் அவனை பார்த்தார்கள். அவன் முகம் தீவிரமானது. பாலு சிறிது நேரத்தில் தன் மனதில் உதித்த திட்டத்தை சொன்னான். மற்றவர்கள் மலர்ந்தார்கள், பிரிந்தார்கள். பாகம் 4 சந்திப்போம். நன்றி.